புதுச்சேரி ராஜ்யசபா எம்பி கண்ணனை கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி சார்பில் மார்ச் 13ஆம் தேதி நள்ளிரவு சாலையோர ஆக்கிரமிப்பு மற்றும் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி ராஜ்யசபா எம்பி கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நகராட்சி கமிஷனர் மற்றும் ஊழியர்களை தாக்கி பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கண்ணன் மீது ஒதியஞ்சாலை போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் செவ்வாயன்று திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணன் எம்பி, ராஜ்யசபா எம்பி அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து எங்களை எந்தவித முன்னறிவிப்பின்றி ஏன் இந்த பணிகளை அகற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆக்கிரமிப்பில் அகற்றுகிறீர்கள் என்று பணி செய்து கொண்டிருக்கிறதை தாக்கியது மட்டுமல்லாமல் நகராட்சி ஊழியர்களையும் ஆணையரையும் மற்றும் சுகாதார அதிகாரியும் சேர்ந்து தாக்கினார்கள். இந்த 20 நாள் கழித்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் இன்று முதல் புதுச்சேரி நகராட்சி மட்டும் உள்ளிருப்பு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். இப்போராட்டத்தால் சான்றிதழ் வழங்குதல், குப்பை வாரும் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன.